எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவி பேசியிருக்கிறேன். முதலமைச்சர் பதவி தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை துரோகம் இல்லாமல் அப்படியே நான் வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்பு அம்மா அவர்கள் என்னுடைய மகன் ஜெயபிரதீப் அவர்கள் இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்பு அம்மா அவர்கள் நடைபெற்ற மாண்பு அம்மா அவர்களை நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டினார் என்பதால் எனக்கு கிடைத்த வரலாற்றில் நற்சான்று சான்றிதழ் பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட காலம் இன்னும் பல பிரச்சனைகள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வர்தா புயல். அதுவும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று அடித்தது 3 முறை நான் அப்போது தலைமை தேர்தல் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை தாக்கத்தை நேரடியாக கண்காணிக்கின்ற செயலிருக்கிறது. முதல் முறையாக வந்தது அந்த புயல் அப்படியே ஒரு சுத்திட்டு திரும்ப சுற்றுலாவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே புயல் மீண்டு வந்து அப்படியே சுற்றுலாத்திலே மறுபடியும் 2ஆம் முறையாக 3ஆம் முறையாகவும் சுற்றி மறுபடியும் மண்டல இடத்தை திருப்பி வழக்கு முறையாக அந்த புயலுக்கு பின்னாலேயே நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்றேன். அங்கே பழவேந்தர் தாங்கள் ஏரி இருக்கிறது. அந்த ஏரியை கடந்து ஆந்திரா சென்றேன். திரும்ப நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களை புயல்களை காப்பாற்றி முகாமில் தங்க வைத்திருந்த 12 மணி இருக்கும் அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உதவிகளெல்லாம் தெரிவித்திருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் சென்னை மாநகராட்சியுடைய தண்ணீர் தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஆதாயத்தை ஆந்திர மாநிலம் சென்று அவர்களை சந்தித்து தண்ணீர் வாங்கலாம் என்று அவர்கள் சென்று அதிகாரிகள் கான்பரன்ஸ்களில் தமிழ்நாடு அதிகாரிகள் ஆந்திர அதிகாரிகள் சந்திரநாயகம் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் அரசியல் பேசிட்டு நான் திரும்ப கான்பரன்ஸ் காலத்தில் வந்து உட்கார்ந்த பொழுது டிவியில் தண்ணீர் வைத்துள்ளது உடலில் உள்ளே போகும்போது அதிகாரிகள் கூப்பிட்டு தனியாக வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தண்ணீர் தள்ளிவிடுகிற நாங்கள் பேசுகிறது ஒப்பந்தங்கள் எவ்வளவு தண்ணீர் குளிர்ச்சி திறந்தப்பட வேண்டும் என்ற முடிவை எடுக்காமல் நல்ல மனம் படைத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணிக்கு திறந்து கொண்ட அதிகாரி அதை பெருகின்ற அந்த திட்டம் வருவது இருக்கின்ற வாய்ப்பு நாம் செலுத்த வேண்டிய வாய்ப்பு 25 ரூபாய். ஆமாம் சார், அதை அவர்கள் நன்றி ஐயா எவ்வளவு தண்ணி நன்றி கேட்டார். ஒரு 1.5 தண்ணி நிறுத்தமாக சென்னை மாநகராட்சியுடைய தேவையான 6 மாத காலமாக முதலமைச்சராக இருந்த நான் ஜெயலலிதா கேட்டதும் பதவியை ஒப்படைத்தேன் என OPS பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.